இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய ராமானுஜம் சுவாமிகள் ஒரு பெரிய மகான்க. பாம்பன் சுவாமிகள் கோயிலில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய அந்த குமராஸ்துவ பூஜையை தொடங்கினவர் நம்முடைய ராமானுஜம் சுவாமிகள். அதுதாங்க அந்த சித்த நிலையை எட்டும் பொழுது இந்த பரோபகாரம் என சொல்லக்கூடிய பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல் என்பது தான் அன்பே சிவம்ன்ட்டு நாம் பார்க்குறோம். இறை வழிபாடு என்பது வேறு எதுவுமே இல்லைங்க, அன்பே சிவம். ஐயா நிறைய தடவை அவர் பேசும்பொழுது சொல்லுவார், எல்லாருக்கும் நல்லதை செய்யுங்க, நல்லதையே நினைங்க, உண்மையாக இருங்க, நிறைய தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா மயூர வாகன சேவனம் வரப்பொழுது பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம். ஆமாம், அவருடைய 1923ஆம் ஆண்டு சுவாமிகள் சென்னையில் இருக்கும் பொழுது அவருடைய காலில் குதிரை வண்டி சக்கரம் ஏறிய போது 2 கால் எலும்புகள் முறிந்து விட்டன. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் வந்து சுவாமிகளை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ இருந்த அந்த வெள்ளைக்கார மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இவர் வயது மூப்பின் காரணமாக இவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அன்றைய இரவு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது வந்து நியூராலஜி டிபார்ட்மெண்ட், சென்னை ஜிஹெச்சில் அது நியூராலஜி டிபார்ட்மெண்ட். இப்போ ஐசியூவாகவும் இருக்குது. அந்த காலத்தில் அதை மன்ட்ரோ வார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பாம்பன் சுவாமிகள் அருகில் ஒரு செக்கச்சிவிழந்த ஒரு குழந்தை வந்து படுத்ததை பாம்பன் சுவாமிகள் காணுகிறார். தன்னுடைய சீடராகிய சுப்பிரமணியதாசர் பாம்பன் சுவாமிகள் இயற்றி சண்முக கவசத்தை பாடுறார். தன்னுடைய குருவுக்கு கால் சரியாக வேண்டும். அப்பொழுது சுப்பிரமணியதாசருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. அது என்னென்னா, 3 வேல் சுவாமியினுடைய காலை தாங்குவது போல. அது தாங்க மயூர வாகன சேவனம். அந்த அற்புதத்தின் அடிப்படையில் அந்த உடைந்த எலும்புகள் தானாக கூடிய அற்புதம். இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அற்புதம். இன்றைக்கும் சென்னை ஜிஹெச், இது நிறைய பேருக்கு தெரியாது, சென்னை வாழ் மக்களுக்கே தெரியாது. அங்கே பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு பெரிய படம் இருக்குது, கல்லால் செதுக்கப்பட்ட அந்த அற்புதம் வந்து அந்த அறையில் இருக்குது. நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். அந்த மயூர வாகன சேவன பூஜை பாம்பன் சுவாமிகள் அந்த காலத்தில் ஆரம்பித்தது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்குங்க. நம்முடைய ராமானுஜம் சுவாமிகள் வந்து அந்த மயூர வாகன சேவனத்தை நன்று நம்மளுடைய ஜிஹெச் அடியார்களோட, முருகப்பெருமானுடைய அடியார்களோட ஜிஹெச்சுக்கு போயிட்டு பாம்பன் சுவாமிகளுக்கு நடந்த அந்த அற்புதம் இருக்குது இல்லைங்களா, அந்த அற்புதத்தை அங்கே சொல்லி பூஜை செய்து அங்கே இருக்கக்கூடிய நோயுற்றவர்களுக்கெல்லாம் விபூதி பூசி விட்டு வருவாராம். எல்லாருக்கும் அந்த நோயெல்லாம் போயிடணும், முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும், பாம்பன் சுவாமியுடைய அருள் கிடைக்கணும், இங்கே அட்மிட் ஆகிருக்கவங்க எல்லாருமே நல்லபடியாக சரியாயிடணுன்ட்டு அங்கே பூஜைகள்லாம் செய்து அந்த திருநீரை அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் பூசி விட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட மகான்கள் வாழும் காலத்தில், அதாவது நான் வாழும் காலத்தில் ஐயா நான் பார்த்துருக்குறேன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான குரு மகான்களெல்லாம் வந்து நீங்கள் தரிசிக்கணும். இவங்கெல்லாம் தன்னலமற்று இருந்தவங்க, பரோபகாரம் செய்தவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம குருமார்கள் கிட்டேருந்து இதை தாங்க கற்றுக்கணும். பிற உயிர்களுக்கு நன்மை செய்யணும், துன்பப்படக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும், நல்லதை செய்யணும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. ஆமாம், கவுளி கூட சத்தமிடுது.